நமஸ்காரம். இந்த வீடியோ நான் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன்னா, the UIDAI, the Unique Identification Authority of India. அவங்க யார் கீழே வராங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு கீழே வராங்க. இதில் இப்போ ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் வைஷ்ணவ், ஜிதின் பிரசாத் அண்ட் மிஸ்டர் எஸ் கிருஷ்ணன். இவங்க எல்லாரும் தான் ஹெட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஏன்னா இப்போ எங்களை மாதிரி நிறைய பேருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது. நாங்கள் ஆதார் கார்டில் போய் நேம் கரெக்ஷன் பண்ணணும், நேமில் இனிஷியல் ஆட் பண்ணணும், இல்லை நேமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பர்த் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லையா போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இசேவை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டில் இருந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ரேஷன் கார்ட்லேயும் இப்படியே தானே சார் இருக்கும்னு. சரி பரவாயில்லன்னு ரேஷன் கடைக்கு போனாலும் அவங்க சொல்கிற பதில், நாங்கள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நாங்கள் கரெக்ஷன் பண்ணி தர மாட்டோம், ஆதாரை வச்சு தான் பண்ணி தருவோம். நீங்கள் குழந்தை பிறந்தோன்னே ஆதார் எடுக்கிறீங்களா, இல்லை ரேஷன் கடையில் போய் ரேஷன் கார்டுக்கு அப்டேட் பண்ணுறீங்களா? ஆதார் தானே எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆதார் கிட்ட தான் போய் கேட்கணும். நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, ரேஷன் கார்டில் ஆதாரை வச்சு தான் அப்டேட் பண்ணுவோம் ரேஷன் கார்டில்னு சொல்கிறாங்க. இப்படி அலைய விட்டுட்டே இருக்காங்க. ரெண்டாவது, இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த குழந்தை 10th பாஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி 10th சர்டிஃபிகேட் வந்தோன்னு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நாங்கள் ஏன் சார் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த குழந்தை வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும்? ஒரு ரூல்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கும் பொதுவான மாதிரி தானே நீங்கள் ரூல்ஸ் செட் பண்ணியிருக்கணும். நாங்களும் இந்தியாவில் தானே சார் இருக்கோம், எங்களுக்கு மட்டும் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு அதுதான். ரெண்டாவது, இப்போ நான் ஜென்ரலாகவே நான் போயிட்டு கூகுள்லையோ சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஆதார் நெசசரி ஆஃப் இந்தியா அப்படின்னு போய் சர்ச் பண்ணேன்னா என்ன சொல்லுதுன்னா, பாருங்கள், நோ, ஆதார் இஸ் நாட் மேண்டேட்டரி கம்பல்சரி ஃபார் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ். Last question, the Supreme Court has ruled that individuals cannot be denied benefits or services solely for lack of an Aadhaar card. ஆதார் கார்டு இல்லாமலேயும் பர்த் சர்டிஃபிகேட் தானே சார் முக்கியம். பர்த் சர்டிஃபிகேட்காக தானே சார். பர்த் சர்டிஃபிகேட் எப்படி என்னெல்லாம் ரூல்ஸ் போட்டு கடைசியில் பர்த் சர்டிஃபிகேட் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு பெரிய விஷயத்தையே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க சார். இது எப்படி இது ஒத்துக்க முடியும்? ஹவு இட் இஸ் பாசிபிள்? இதை எப்படி எல்லாரும் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ எங்களை மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவாள்லாம் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க சார்? ஸோ ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தால் நீங்கள் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் சேர்த்து அதில் பயனடைகிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சேர்ந்ததுன்னா எங்களுக்கும் ஏதாவது பெனிஃபிட் ஆகிற மாதிரி, நாங்களும் அலைஞ்சுட்டே இல்லாமல் இல்லை ப்ரொலாங்காக 10th முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ.